கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 6/8/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பின் பிரசனம் இவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த சகலத்தையுமே ஜெயிக்கும்படியான கிருபை இவரை ஆண்டவரை பின்தொடரும்படி நீர் செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடி இவரை தேற்றுவதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யட்டும். கிருபையின் மேலே கிருபை இவருக்கு நீங்கள் தந்து ஆண்டவரே இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் அப்பா இவரோடு இருந்து அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலும் உண்டாகும்படி நீ செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கோலும் கைத்தறியும் ஆண்டவரே தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது எப்போதும் இருந்து அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே, சமாதானத்தை தேசத்திலே தருவீராக. கிருபையை அப்பா தேசத்திலே நீர் பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்கும் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.